Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. அன்புமணிதான் பாமக தலைவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பாமக பிரச்சினை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் வாதங்கள் ஏற்கப்பட்டு இருக்கின்றன. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்து உள்ளோம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி என்பதற்கு எதிராக சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வந்தால் மட்டுமே ஆவணங்களில் மாற்றம் இயலும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்து இருக்கிறது. பாமக பிரச்சினை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்து உள்ளோம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், இரு தரப்பாக இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இதுல உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய சின்னமும் தனக்குத்தான் என்று தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தெரிவித்து வந்தார். ஏனென்றால் அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவில் அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த தலைவர் பதவி என்பது 2026 தேர்தலுக்கு பிறகு வரை தொடர்கிறது என்று தெரிவித்திருந்தார். அதையே வலியுறுத்தி தான் தேர்தல் ஆணையம் தங்களை அங்கீகரித்திருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். கட்சியினுடைய செயல் தலைவராக அவருடைய சகோதரி காந்திமதி நியமிக்கப்பட்டது. அதே போல கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டது. கட்சியினுடைய தலைவராகவும் நானே செயல்படுவேன் என்றெல்லாம் மீண்டும் ராமதாஸ் தெரிவித்ததும் அவருக்கு ஆதரவாக செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை கூட்டியது என்று அடுத்தடுத்து இரண்டு தரப்பிலுமே கருத்து முரணும் போட்டியான பொதுக்குழு கூட்டங்களும் நடைபெற்று வந்த சூழல்ல நீதிமன்றத்தையும் ராமதாஸ் தரப்பு நாடியது. உண்மையான பாட்டாளி கட்சி எங்களிடம்தான் இருக்கு வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு நாடியது. பாமக பிரச்சினை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்து உள்ளோம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி என்பதற்கு எதிராக சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வந்தால் மட்டுமே ஆவணங்களில் மாற்ற இயலும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவர் மற்றும் நிர்வாகிகளை அங்கீகரிக்க எந்த தடையும் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் நம்முடன் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், விவரங்கள். விக்னேஷ், டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை இப்ப தெளிவாக உத்தரவிட்டு விட்டது, தெளிவுபடுத்தி விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான், கட்சியும் சின்னமும் அவருக்குத்தான். தேர்தல் ஆணையத்தினுடைய மறுபரிசீலனை மனுவை எல்லாம் பரிசீலனை பண்ணி தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவு சரியானதான். அவருக்கு கட்சியும் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது சரி என்றும் அன்புமணி ராமதாஸை கட்சியின் தலைவராக தொடருவார் என்றும் பாமக பிரச்சனையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் ஒரு தெளிவான தீர்ப்பு. இது குறித்து மேலும் இவர்களுக்கு
விசாரணையோ மறு தீர்ப்பிலே வேறு ஏதாவது அவர்களுக்கான தீர்ப்பு பெற வேண்டும் என்றாலோ கீழமை நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இருவருக்கும் தந்தை மகன், கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், இருவருக்கும் இடையிலான கருத்து முரண் மோதலாகி விமர்சனமாகி இரண்டு பிரிவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல கட்சி தனக்கு தான் என்று இரு தரப்புமே போட்டியிட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய அதே நிலைப்பாட்டையே உறுதிப்படுத்தியிருக்காங்க. கட்சி வழக்கு தொடர்பாக தற்போதைய சூழல்ல எந்த ஒரு கருத்தையும் நாங்க நீதிமன்றம் தெரிவிக்க விரும்பல. ஆனால் இருக்கின்ற ஆவணங்களுடைய அடிப்படையில அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்பதை நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையத்துடைய அந்த உறுதிமொழியை தொடர்ந்து உத்தரவாதத்தை தொடர்ந்து அதையே வாதமாக பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனைகளை தேர்தல் ஆணையத்துடைய வாதமாக ஏற்று கடந்த விசாரணை போது கூறிய தகவல்கள் மறுஆய்வு செய்து புதிய மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யும் என்று விரிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. அதற்கு இப்பொழுது ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில 2026 வரை ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாக குழுவே இருக்கும் என்றும் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் 2026 வரைக்குமே தொடருவார், அதற்கான காலம் அவகாசம் உள்ளது. அந்த அடிப்படையில தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அதை எதிர்த்துதான் கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸ் தரப்பு இந்த நீதிமன்றத்தை நாடியது என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. நான் அதான் ஏற்கனவே முதல்ல அதை குறிப்பிட்டேன். அப்ப நீதிமன்றத்தை ராமதாஸ் தரப்பு நாடியதை தொடர்ந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிற முடிவு சரியானது. பொதுக்குழுவுல தான் அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டார். அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸ் தரப்புல வாதிட்டாங்க. ஏன்னா நிறுவனர் ராமதாஸ் அவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி செயல் தலைவர் என்றெல்லாம் நியமனம் செய்தார். ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுவை யார் கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் தரப்பு வாதமா முன் வச்சிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய விவகாரங்களை பார்க்கின்ற பொழுதும் பொதுச் செயலாளர் தான் கூட்ட வேண்டும், பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவுதான் தொடரும் என்றெல்லாம் உறுதியானது அப்படி என்ன சொல்லப்பட்டதே பார்த்தோம். அதேதான் கிட்டத்தட்ட இங்கேயும் அதேதான். பொதுக்குழுவுல தான் அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னா கட்சியுடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் தான் கூட்டணும். கட்சியுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அந்தந்த கட்சியுடைய ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகள் இருக்கும். அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி தலைவராக இருக்கிற அன்புமணியும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இருக்கிறார். இவர்கள் தான் அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியும். இப்ப வடிவேல் ராவணன் அன்புமணி ராமதாஸ் தரப்பு தான் அவருடைய ஆதரவாளர் தான் இருக்கிறார். அப்ப பொதுச் செயலாளரும் தலைவரும் இருக்கிற அணி அதுதான் தொடரும் என்பதையும் அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்பதையும் இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய அதிகார வரம்புக்குள் அது வராது என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில இருக்கின்ற ஆவணங்கள் அடிப்படையில குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை என்று வரும்போது எந்த தரப்பை அங்கீகரிக்க வேண்டும், எந்த தரப்பை அங்கீகரிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் நேரடியாக முடிவெடுக்க முடியாது என்றும் கூறப்பட்டிருக்கு. இதையடுத்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திடமிருந்து என்ன நிவாரணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று ராமதாஸ் தரப்புல கேட்கிறாங்க. அப்படி எதுவும் நிவாரணம் நீங்கள் கேட்பதா கீழமை நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்க சூழல்ல தற்போதைய அளவுல பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ், கட்சியின் சின்னமும் அவருக்கு தான் என்பதை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. ஜோ மகேஸ்வரன்.